தமிழ்நாட்டுல அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு கனமழை பொறுத்தவரைக்கும் விட போறதில்லங்க. அத பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கைய பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, கடந்த 24 மணி நேரத்திலருந்து எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரமானது தமிழ்நாட்டுல அதிகரிச்சிருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே ஒரு ஆரம்பம் தான். பருவமழை இப்ப தான் தொடங்கியிருக்கு. மழையும் தீவிரமாக இருக்கு. இதற்கு அடுத்து வரக்கூடிய ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள்ல மிக, மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவுகள்லாம் கண்டிப்பா காத்திருக்கு. இப்பவே உஷாராகிடுங்க. அடுத்தடுத்து வெள்ளத்த எதிர்கொள்றதுக்கு. ஏன்னா, இப்போ நமக்கு நெறைய மாவட்டங்கள்ல விடிய, விடிய மழை பொழிவெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள், அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கும் இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும். காலை மற்றும் பகல் நேரங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அதாவது மாலை நேரங்களுக்கு அப்புறம் 4 மணி, 5 மணிக்கு பிறகு படிப்படியாக நிறைய மாவட்டங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம பார்த்தோம் நேற்றைய தினங்கள்ல முதலாவதாக கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திலும் கனமழைங்கிறது வெளுத்து வாங்க தொடங்கியது. இரவு முழுவதும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இதே மழை நீடிக்குமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு இந்த மழை பொழிவு உறுதியா நமக்கு நீடிக்கும். சென்னையில தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் மழை பொழிவு இருக்கு. அதனால இங்க மட்டும்தான் மழை வரும், அங்க மட்டும்தான் மழை வரும் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கும் நாளைக்கும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல உறுதியான மழை இருக்கு. தமிழ்நாடு முழுவதுமாகவே நீங்க மழை எதிர்பாருங்க. அதுல சில மாவட்டங்கள்ல மிதமான மழை கிடைக்கும். சில மாவட்டங்கள்ல கனமழை, சில மாவட்டங்கள்ல மிக கனமழை. அதுதான் எந்தெந்த மாவட்டத்துல உங்களுக்கு மிக கனமழைலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டு வரோம். இந்த மிக கனமழைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரியிலலாம் வரும் நாட்கள்ல முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதைத் தொடர்ந்து கடலோர மாவட்டங்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமாவே பதிவாயிருக்கு. குறைஞ்சது எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக ஒரு 5லிருந்து 6 சென்டிமீட்டராவது நமக்கு மழை பதிவாகிரும். அதிகபட்சம் நமக்கு 15, 16 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட அடுத்து வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாம். அந்த மேற்கு தொடர்ச்சியெல்லாம் மிக தீவிரமான மழையும் பதிவாகிரும். சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் வெயிலுடைய தாக்கம் ஆங்காங்கே கணிசமாக இருந்தாலும் மாலை நேரங்களில் மழை தொடங்கி இரவு நள்ளிரவு வரைக்கும் விட்டு விட்டு பகுதியாக நமக்கு மழை தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும். ஆனால் பெரும்பாலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் எல்லா இடங்களுக்கும் நிச்சயம் பதிவாகும். அதே போல் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூரில் தொடங்கி சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு என அனைத்து பகுதிகளுக்கும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய இடங்களிலும் நமக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னும் நமக்கு மழை விட போறது கிடையாது. அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கும் இந்த மழையானது தொடர்ந்து பதிவாகும். தென் மாவட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டத்திலும் நிறைய இடங்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. சில இடத்துல நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தாலுமே கூட இப்போ நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. இப்போ எங்கெங்கெல்லாம் சரிவர மழை பெய்யலையோ அங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகளை நம்ம பார்த்துருக்கிறோம் தென் மாவட்டத்தில். உதாரணமாக தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட நம்ம கனமழை அப்படிங்கிறது பதிவாக தொடங்கியிருக்கு. இனி வரும் நாட்களிலும் மேலும் மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆகவே தென் மாவட்டங்கள் முழுவதும் பரவலான மழை பொழிவுகள் உறுதி. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் பரவலாக விட்டு விட்டு கனமழை எதிர்பாருங்க. கேரள பகுதிகள், கர்நாடக பகுதிகள், ஆந்திர மாநிலங்கள்லாம் மிக கடுமையான மழை பொழிவுகள் இனிமே வரும் நாட்களில் சந்திக்க போகுது. அதில் குறிப்பாக கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் அதீத கனமழை 30லிருந்து 40 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக இந்த பகுதிகள் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் பதிவாக போது. அங்கே ரெட் அலர்ட்டும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நீங்கள் மறக்காமல் நண்பர்களே லைக் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.